ரூபாய்க்கு நேர் விளக்கம் சார். இது வந்து நம்ம கேரிங் ஹெல்த் கேரோடைய ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட். இதோட பேரு ரூயி பாஸ் எஸ்ஓடி ட்ரிங்க். இது ஒரு டீ. இந்த டீ வந்து சாதாரணமான மற்ற டீ மாதிரி கிடையாது. இந்த டீ வந்து உங்களுக்கு வந்து இதுல ஒரு டெமோ காமிக்க போறேன். இப்போ நீங்க இதை கவனிங்க. இப்போ இந்த டீ தூள் வந்து சாதாரண ஒரு நான் பிராண்டட் கம்பெனியோடைய டீ தூள். இப்போ இந்த டீக்கும் நம்மளுடைய இந்த எஸ்ஓடி டீ தூளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காமிக்க போறேன். அதுல என்னன்னா, இது வந்து உங்களுக்கு போடுங்க. இப்ப நான் இதை போடுறேன் பாருங்க. என்ன ஆகுது? இப்போ என்ன ஆகுது? என்ன நடக்குது? கவனிங்க. என்ன ஆகுது? உள்ள இறங்குது. பாத்தீங்களா? போதும். சரி, க்ளோஸ் அப் பண்ணிக்கோங்க அப்படியே. இப்போ இந்த டீ தூள் வந்து உள்ள போகுது. இப்போ நம்ம கம்பெனியோட டீ தூளையும் இப்ப நான் போடுறேன் தண்ணியில. அது என்ன ஆகுதுங்கிறது நீங்க நேரடியா பார்க்கலாம். கலக்க வேண்டாம். இப்ப கலக்கக்கூடாது. இப்ப என்ன ஆகுது? கொஞ்ச நேரம் விட்டுருங்க சார். கொஞ்ச நேரம் விட்டுருங்க. இல்ல, அதுல போட்டோம். அதுல டீ தூள் வந்து இறங்குச்சு. இப்ப ஜூஸ் அதுல மேல வருது. இப்ப இதுல வந்து மேல போட்டுருக்கோம். என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. மட்டும் கீழே வரும். அந்த அதோடைய எசன்ஸ் மாத்திரம் தான் இறங்கும். இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த டீ தூளை விட இந்த டீ தூள்ல இருக்கிற விஷயம் வந்து நல்ல ஒரு அருமையான விஷயம். இது உடனடியா வந்து உள்ளுக்குள்ள போறதுல கலப்படமான டீ. அது அந்த கலப்பட தூளா இருக்கிறதுனால உங்களுக்கு போட்ட உடனே என்னன்னா, அந்த தூளோட டென்சிட்டிங்கிறது இருக்குல்ல, தண்ணியில போட்ட உடனே எந்த ஒரு பொருளுமே வந்து நல்ல பொருளா இருந்தா மேல மிதக்கணும், கெட்ட பொருளா இருந்தா உள்ள போயிடும். இதுல ஆக்சுவலிட்டி இவ்வளவுதான் இருக்கு. இப்போ ஆக்சுவலிட்டி இவ்வளவுதான். அதெல்லாம் வந்து பாத்தீங்களா, மேல இருக்கிறது என்னது? அந்த டஸ்ட் அது மிதக்குது. அதுதான் உண்மையான டீ. இதுல கலரே மாறி போச்சு, கருப்பு கலர். இப்ப இந்த இருக்கிறது பூராமே உங்களுக்கு எசன்ஸ் பாத்தீங்களா? இப்ப இறங்குது பாத்தீங்களா? ஸ்லோவா இறங்கும். ஆனா உங்களுக்கு வந்து அதோடைய ஃபுல் எனர்ஜியை வந்து கீழே கொடுத்துரும். இது வந்து உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பெனிஃபிட் என்னன்னா, இந்த பொருள் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு உப்புசம், மற்றும் வந்து இந்த ஒரு டென்ஷனா இருக்கிறாங்கல்ல, டென்ஷனா இல்லாம நல்ல அமைதியா நரம்பு மண்டலத்தை வந்து சாப்பிட்டா அது அமைதியா. அப்ப நீங்க என்ன ஆகுனா, நார்மலா உங்களோட தூக்கம், உடம்புல செரிமான கோளாறு, அதே மாதிரி யூரின் ட்ராக், யூரின் நல்லா சுத்தமா வரும். அப்புறம் இதுல இன்னொன்னு, இந்த செல்ஃப்ல இருக்கிற டெட் செல் இருக்குல்ல, அதை வந்து நல்ல செல்லோட ஒட்டாம இதை என்ன பண்ண பிரிச்சு தனியா யூரின்ல வெளியேற்றிடும். யூரின் நிறைய போகும் இது குடிக்கும் போது. அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட், இந்த டீ தூளை எடுத்து நீங்க வெளியில வீசிடக்கூடாது. இதை பத்திரப்படுத்தி வெயில காய வச்சு அதை என்ன பண்ணும், ஒரு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு நீங்க நைட் தூங்கும் போது ஒரே ஒரு சொட்டு பால்ல அதை டிப் பண்ணிட்டு உங்க வீட்டை உங்க முகத்துல முகப்பரு, தழும்பு, அந்த மார்க்கிங், இது அப்புறம் முன்னு சொல்லுவாங்க, அது என்ன ஒரு மங்கு மாதிரி இருக்கும். அது அந்த அது சொல்ல எனக்கு கரெக்டா சொன்னாங்க, ஒரு மங்கு மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம். கிச்சு இந்த 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 இங்க அப்புறம் தொடைக்கடையில இங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரிப்பு சம்பந்தப்பட்ட எதுவுமே நெருங்காது, சுத்தமா இருக்கும். உடம்புல வந்து பேட் ஆர்டர் போயிடும். இன்னும் சொல்ல போனா, இந்த டீ தூளை நீங்க வந்து தண்ணியில ஊற்றி அதை உடம்புல குளிக்கலாம். அதை விட இன்னும் பெஸ்ட் மெத்தடு, ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு இந்த டீ தூளை 1.5 லிட்டர் தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரேயர்ல ஊற்றிக்கிட்டு குடிச்சதுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டா உடம்பு ஃபுல்லா நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
ஸ்ப்ரே பண்ணும்போது பவர் ஜாஸ்தியாகும். ஏன்னா அது முகத்துல வந்து போய் பட்ட உடனே என்னன்னா இந்த முகத்துல இருக்கிற துவாரங்கள், அதாவது நம்மளுடைய இந்த முகத்துல சின்ன ஹோல்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற கட்டுதல வெளியே வந்துடும். முகப்பரு வராது இது போட்டானா. அப்புறம் முகம் வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த சாதாரணமா கெமிக்கல் இதெல்லாம் போடுறாங்களே, கிரீம் பவுடரு, இதெல்லாம் முகத்தை வந்து கெடுக்கும். அந்த பவுடர் போட்டா அந்த துவாரங்களை அடைச்சிடும். அப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள டாக்ஸின் வந்து அதிகமா போகும். அதனால முக பரு வரும், கண் கோளாறு வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு எல்லாமே கலப்படம். அதனால நம்ம கலப்படம் இல்லாத ஒரு பொருள் கிடைக்குது. 2 பெனிஃபிட். ஒன்னு சாப்பிட்டுக்கலாம், ஒன்னு மூஞ்சில அப்ளை பண்ணிக்கலாம், உடம்புல வந்து ஸ்ப்ரே பண்ணி குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அருமையான பெனிஃபிட் ஆகிற டீ வந்து நம்ம கேலிங் ஹெல்த்கேர்ல விலை கம்மி. நம்ம கம்பெனியில பொருளையே வந்து ரொம்ப விலை கம்மியான பொருள் இந்த எஸ்ஓடி ட்ரிங்க்ஸ் தான். இதனால இது நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கேன்சர் கூட கொடுக்குறாங்க. கேன்சர் பேஷண்ட் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். கேன்சர் பேஷண்ட்டுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது நோய் எதிர்ப்பு அது உருவாக்குது. அப்ப அந்த உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சதுன்னா நமக்கு வந்து காய்ச்சல் வராது, வேற எந்த உபாதைகளும் வராது. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பொருளை இப்ப நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். மேற்படி இதுல வந்து இன்னொன்னு, நீங்க இந்த மருத்துவ அப்ளை பண்ணும்போது முகம் பளபளப்பா இருக்கும். நீங்க வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஸ்னோவோ கிரீமோ பவுடரோ எதுவுமே போட வேண்டாம், தைரியமா யூஸ் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட்டிங்ல எடுத்தீங்கன்னா லேடிஸ் கூட கொடுக்கலாம், ஜென்ட்ஸ் கொடுக்கலாம், யார் வேணா குடிக்கலாம். ஆனா குடிக்கும் போது பாலோ சர்க்கரையோ தயவு பண்ணி கலக்காதீங்க. அதோட ஒரிஜினல் டேஸ்ட்ல குடிச்சா